ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் மாத ராசி பலன். ஆனி மாதம். ஆனி மாதத்தில் நிகழும் சில கிரகங்களின் பெயர்ச்சிகள் காரணமாக சில அபூர்வ சேர்க்கைகளும் நடைபெற இருக்கின்றன. சூரியன் மிதுனத்திற்கு செல்லும் போது ஆனி மாதம் பிறக்கிறது. இதனால் ஆனி மாதம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரிய பெயர்ச்சி காரணமாக குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது. விசு வாவசு வருடம் ஆனி மாதம் சூரியன் மிதுனத்திற்கு செல்லும் போது ஆனி மாதம் பிறக்கிறது. ஆனால் இதனால் ஆனி மாதம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது. மிதுன ராசிக்கு பெயர்ச்சியான நிலையில் ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரியன் பெயர்ச்சி காரணமாக இதனால் சில ராசிகள் சாதகமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளையும் பெறுவார்கள் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஜோதிடத்தில் மாதராசி பலன் மற்ற பலன்களைப் போலவே கிரக ஆதித்ய யோகத்தால் குரு பகவான் சூரியனின் அருளை பரிபூர்ணமாக பெற்று ரிஷபம், சிம்மம் உள்ளிட்ட 5 ராசிகள் பணம், பெயர், புகழ், அதிர்ஷ்டம் என அனைத்தையும் பெற்று வளமாக வாழ்வார்கள் என்று ஜோதிட கணிப்புகள் கூறுகின்றன. அந்த வகையில் ஜூன் மற்றும் ஆனி மாதத்தில் நிகழும் புதன், செவ்வாய், சுக்கிரன் பெயர்ச்சிகள் மற்றும் இதனால் ஏற்படும் கிரக சேர்க்கைகள் பல அரிய ராஜயோகங்களை உருவாக்குகின்றன. ஜூன் மாதத்தில் ஆனி மாதம் பிறப்பில் நிகழும் புதன் மற்றும் சூரியன் பெயர்ச்சி காரணமாக மிதுனத்தில் குரு, சூரியன் மற்றும் புதன் இணைந்து திரிகிரகி யோகம் உருவாக உள்ளது. இது ஜோதிடத்தில் அற்புதமான அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதனால் உருவாகும் யோகங்கள் பல ராசிக்கு அட்டகாசமான பலன்களை கொடுக்க உள்ளது. சில அதிர்ஷ்ட ராசிகள் குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் அரச கிரகமான சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆனி மாதம். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயண காலத்தில் கடைசி மாதமாக வருவது ஆனி. அதாவது தேவர்களும் உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி. நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது என்ற கருத்தும் வழக்கில் உள்ளது. பல்வேறு சிறப்பு கொண்ட ஆனி மாதத்தில் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் மற்றும் மீனராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று இந்த பதிவில் பார்க்கலாம். கன்னிராசி. விஸ்வாவசு வருடம் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆனி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். உத்தராயணத்தில் 6வது மாதம் கடைசி மாதம் ஆனி. பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களின் மாற்றத்தை வைத்து கணக்கிடப்படுகிறது. சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதத்தை நிர்ணயம் செய்வோம். இந்த ஆனி மாதத்தில் மேசராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதன், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும், சிம்மத்தில் செவ்வாய், கேது ஆகிய கிரகங்களும், கும்பராசியில் சனி, ராகு ஆகிய கிரகங்கள் உள்ளன. மொத்தத்தில் ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியுள்ளன. நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் வெளிநாட்டு சக்திகள் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜூன் 22ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறார். ஆனி மாதத்தில் இவை இரண்டுமே மிகப்பெரிய கிரக மாற்றமாக உள்ளன. மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்தில் உள்ளன. இந்த ஆனி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் அதிர்ஷ்டங்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை ஆகிய 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்டது கன்னிராசி. கன்னிராசியின் அதிபதி புதன். இந்த மாதத்தில் வருடங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் நல்ல நிலையில் உள்ளனர். ஆனால் குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு 10ஆம் இடத்தில் இருந்தாலும் தொழிலில் நல்ல மாற்றம் அடையும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் 6ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் இருப்பதால் எவ்விதமான போட்டியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. புதிய வேலைகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் ராசிக்கு 2, 9க்கு அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்தில் மறைந்திருப்பதால் பெரிய விசேஷம் இல்லை என்றாலும்
அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்கிறார். ஜூன் 29ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்திலேயே சுக்கிரன் வருவது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். திடீர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இந்த மாதத்தில் புதன் உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் பெரிய நல்ல நன்மைகள் உண்டாகும். நீங்கள் செய்யும் வேலைகளில் எவ்விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சுமூகமாக நீங்கள் சமாளிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. புதன் 9ஆம் இடத்தில் ஜூன் 22ஆம் தேதிக்கு வருகிறார். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் இருப்பதால் எடுக்கும் முடிவுகள் அத்தனையும் வெற்றியை கொடுக்கும். மூத்த சகோதரிகளால் நல்ல ஏற்றங்கள் உண்டாகும். எடுத்த காரியங்கள் வேலைகளில் வெற்றிகளில் முடியும். உங்களுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனி மாதத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருப்பதால் தூக்கத்தை கெடுக்கும் வாய்ப்புள்ளது. அயன சயன போகத்தை கெடுக்கிறார். 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு சென்றுள்ளதால் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய கட்டாயம் உண்டாகும். ஜூன் 20 முதல் 22ஆம் தேதி வரை சந்திராஷ்டம காலமாகும். சந்திராஷ்டம நாட்களில் பணத்தையும் பயணத்தையும் புதிய முயற்சிகளையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. சந்திராஷ்டம தினங்களில் அருகில் இருக்கும் கோயிலில் பச்சரிசி நெய்தானம் கொடுப்பதன் மூலம் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். திடீர் பணவரவுகள் உண்டாகும். பாக்கியங்கள் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஜூன் 29ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கும். சுப செலவுகள் உண்டாகும். தூக்கம் கெடக்கூடிய நல்ல வெற்றி செய்தி தரக்கூடிய மாதமாக இருக்கும். அருகில் இருக்கும் நவநீத கிருஷ்ணருக்கு கோவிலுக்கு சென்று வருவது மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உண்டாக்கும். வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடிக்கும் உங்கள் குணம் காரணமாக வெற்றிகளை அடைய முடியும். நிதி நிலைமை முன்பை விட சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு கைகூடும் வாய்ப்புகள் உள்ளன. கடின வேலைகளையும் உங்கள் திறமையால் எளிதாக செய்து முடித்து அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் செய்யும் செயல்கள் வெற்றியடையும். தொழில் உத்தியோகத்தில் வாழ்க்கை துணையின் உதவி கிடைக்கும். பெண்களுக்கு திடீர் லக் வரும். சுக்கிர யோகத்தால் நகை, ஆடை, ஆபரண, ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை அதிகரிக்கும். உங்களின் தொழில் உத்தியோகம் மேன்மையடையும். உடல் உத்தியோகத்தில் கவனம் தேவை. ராகு கேதுவினால் திடீர் பண வருமானம் தேடி வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் சூரியன் புதன் பெயர்ச்சி தடைகளை நீக்கும். உத்தியோகத்தில் இருந்த சவாலான சூழல் மந்தநிலை மாறும். அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. பதவி உயர்வுக்கு இந்த மாதம் சாத்தியம் உள்ளது. இடமாற்றம், வேலை மாற்றம் விரும்புபவர்கள் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.